வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கதை கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஒரு பொண்ணு அவங்களோட வீட்டுல இறந்து போகாம அவங்களோட ஓனர் வீட்டுல இறந்து போறாங்க. அவங்கள கொலை பண்ணது யாரு, எதனால அவங்கள கொலை பண்ணாங்கன்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. அதுக்கான காரணத்தை போலீஸுங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே கிருத்தின்னு ஒருத்தங்களை நமக்கு காட்டுறாங்க. ஆட்டோல இவங்களோட வீட்டுக்கிட்ட வந்து இறங்குறாங்க. இவங்க முகம் முழுக்க காயமா இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் வாட்ச்மேன் கவனிக்கிறாரு. ஒரு 6-7 வீட்டை சேர்த்து பார்த்துக்கிறது தான் இந்த வாட்ச்மேனோட வேலையா இருக்கும். இந்த வாட்ச்மேன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறத கிருத்தியும் பாக்குறாங்க. இப்ப கிருத்தி இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க மல்லிகை கடைக்கு வந்துடுறாங்க. இங்க குப்தான்றவர் தான் ஓனரா இருப்பாரு. இப்ப நிறைய பொருள்லாம் வாங்குறாங்க. அப்புறமா காசு தரேன்னு சொல்றாங்க. ஆனா குப்தா ஏத்துக்க மாட்டாரு. இவங்க கிட்ட சத்தம் போடுறாரு. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய ஐடியா கொடுத்திருப்பாங்க. அதை கேட்டு குப்தா நிறைய லாஸ் ஆயிருப்பாரு. அதனால தான் உடனே காசை தாங்க, அப்பதான் பொருள் தருவேன், இல்லைன்னா பொருளை வைங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் அப்புறமா காசை தரேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, இப்பயே காசை வைங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, பேக்ல இருந்து காசெல்லாம் எடுத்து இவரோட அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிடுறாங்க. கிருத்தி முகம் முழுக்க காயமா இருக்குல்ல, எப்படி அந்த காயம் ஏற்பட்டதுன்னு தெரியல. இப்ப இவங்களுமே இவங்களோட வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஹவுஸ் ஓனர் லேடி பேரு கமலா அப்படின்றது. அவங்க வீடுமே இங்கதான் இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் கிருத்தியோட வீடு இருக்கு. இப்ப கிருத்தி புக்குக்கு நடுவுல இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இவங்க ஃபேமிலி போட்டோ போல. இவங்க சின்ன வயசுலயே ஃபேமிலியை விட்டு வந்துட்டாங்க போல. ஏன் எதுக்குன்னு தெரியல. இவங்க தம்பி பேரு ரவி அப்படின்றது. ரவி, நான் உன்னை பயங்கரமா மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இவங்களுமே படுத்து தூங்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நீரஜ்னு ஒருத்தர் கிட்ட இருந்து திரும்ப திரும்ப இவங்களுக்கு கால் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துமே இவங்க கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு 22 நாள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கிருத்தி இருக்காங்கல்ல, ஒரு ரூமோட கதவை திறந்து உள்ள நுழையிறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த ரூம்ல ஏற்கனவே ஒரு நபர் ஒளிஞ்சிருக்காரு. அவர் கையில கத்தி வச்சிருக்காரு. இப்ப பக்கத்துல வந்த நபர் இருக்காருல்ல, இவங்க கதையை முடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே 2 நாள் கழிச்சு கமலா இந்த இடத்துக்கு வந்து ஷாக் ஆயிருப்பாங்க. போலீஸ வர வச்சிருக்காங்க. கிருத்திக்கு ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, அவங்க பேரு கமலான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கமலாவோட வீட்டுக்குள்ளதான் கிருத்தி இறந்து போயிருக்காங்க போல. எப்படி இது நடந்தது அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. அதனால தான் போலீஸ் எல்லாம் வர வச்சிருக்காங்க. போலீஸ் செக் பண்ணி பார்க்கும் போதுதான் நிறைய நகை காசெல்லாம் மிஸ் ஆகுறது தெரிய வருது. திருட்டு நடந்திருக்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நீங்க எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. இந்த ஓனர் லேடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. பொண்ணை பாக்குறதுக்காக நடுவுல அவங்க ஊருக்கு போவாங்க போல. அந்த மாதிரி போயிட்டு தான் வந்தேன். வந்து பார்த்தா இப்படி இருக்கு. எப்படி இவ வீட்டுக்குள்ள இறந்து போயிருக்கான்னு எனக்கு தெரியல. கள்ள சாவி ரெடி பண்ணிருக்காங்க போல. எப்படி சார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கிருத்தி மட்டும் தான் வாடகைக்கு தனியா இருந்தாங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், கிருத்தியோட ஹஸ்பண்ட் பேரு நீரஜ். 2 பேருமே ஒன்னா தான் இருந்தாங்க. ஆனா 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்கன்ற மாதிரிலாம் இந்த ஹவுஸ் ஓனர் லேடி சொல்றாங்க. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டரா ஒரு ஐடியாவை யோசிக்கிறாரு. அதாவது 2 பேர் சேர்ந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. 2 பேருமே திருடுறதுக்காக தான் கள்ள சாவியை யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. அதுல கூட வந்தவன் இவங்க கதையை முடிச்சு பாடியை போட்டுலான்றதுக்காக இப்படி பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த கிருத்தியை பாக்குறதுக்காக சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இல்ல சார், அந்த மாதிரி யாருமே வந்து நான் பார்த்தது இல்ல. எனக்கு சொந்தக்காரங்களே இல்லன்ற மாதிரி தான் கிருத்தியும் சொல்லியிருக்கா. ஹஸ்பண்ட் தான் நடுவுல வருவாருன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க இங்க தங்க முடியாது. உங்க பையன் வீடு இங்க தானே இருக்கிறதா சொன்னீங்க, அங்க போய் தங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கிருத்தியோட வீட்டை செக் பண்ணோம்ல, இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா கதவு திறந்தே இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. இந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாங்க. பிரயோஜனமா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. வேற யார்கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் வாட்ச்மேன் உட்காந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இந்த வீட்டையும் சேர்த்து பாத்துக்கிற பொறுப்பு அவருக்கு தான் இருக்குன்றது இவங்களுக்கு தெரியுது. அவர்கிட்ட விசாரிச்சு பாக்குறாங்க. அவருமே அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றாரு. ஆமா சார், கிருத்தி மேடம் போவாங்க வருவாங்க, கொஞ்ச நாளா அவங்கள பாக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. மேற்கொண்டு அந்த வாட்ச்மேன் கிட்ட இருந்து எதுவும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கிருத்தி காசு திருடலான்னு பிளான் போட்டிருக்காங்க போல. அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து பாருங்க, அவங்களுக்கு பினான்சியலா ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப வேற 2 பேரை பத்தி காட்டுறாங்க. அப்பா பொண்ணை பத்தி தான் காட்டுறாங்க. இந்த அப்பாவோட பேரு ஜஸ்ராஜ் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் டிவி சேனல்ல உங்க பசங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரன்ற மாதிரிலாம் நிறைய பேர்கிட்ட இருந்து ஏமாத்தி காசு சம்பாரிச்சிட்டு இருக்காரு. இவரோட பொண்ணு பேரு சோனாலி அப்படின்றது. இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா அப்பா கேட்கவே மாட்டாரு. சோனாலியோட பாய் ஃப்ரெண்டு பேரு ரகு அப்படின்றது. ரகுக்கு டான்சர் ஆகணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். உன்னை டான்சர் ஆக்குறேன்ற மாதிரிலாம் அப்பா ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அப்பாவால அதெல்லாம் பண்ண முடியாது. எதுக்காகப்பா இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இந்த எபிசோட்ல 2 ட்ராக் தனித்தனியா போகும். நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இப்ப கிருத்திய பத்தி தான் காட்டுறாங்க. கிருத்தி இருக்காங்கல்ல, ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வராங்க. இவங்க மார்க்லாம் நல்லா வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா கேள்விக்கும் சூப்பரா பதில் சொல்றாங்க. இதனால மேனேஜருமே இவங்களுக்கு வேலை போட்டு தந்துடுறாரு. உங்களுக்கு நீரஜ்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அவரு கூட சேர்ந்து வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நீரஜை கூப்பிட்டு இவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதாவது இவங்களோட ஹஸ்பண்டா மாறினார்ல, அவர் இவரா தான் இருப்பாரு. இவங்களுமே சாதாரணமா கையை கொடுக்குறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. கிருத்திய பத்தி விசாரிக்கும் போது ஒரு தகவல் உங்களுக்கு தெரிய வருது. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கிருத்தி காயத்தோட வந்திருக்காங்கன்றத சில ஆட்கள் கவனிச்சிருப்பாங்க. இத பத்தி பேசிக்கும் போது வாட்ச்மேன் மேல டவுட் வருது. வாட்ச்மேன் இதை பத்தி சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. திரும்பி வாட்ச்மேனை இவங்க வர வச்சிடுறாங்க. நீங்க எதுக்காக இதை பத்தி சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. சார், அவங்க காயத்தோட வந்ததை நானும் கவனிச்சேன், ஆனா நீங்க கேட்கும் போது இதை பத்தி சொல்லணும்னு எனக்கு தோணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, இந்த காயம் யாரால ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. வாட்ச்மேனா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் நீரஜ் இருக்கார்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு. இவங்க கூட சண்டைலாம் போட்டிருப்பாரு. அவரால் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் வாட்ச்மேன் சொல்லிட்டாரு. அந்த ஹஸ்பண்ட் நீரஜ் கிட்ட விசாரணை பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிடையாது, 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. ஜஸ்ராஜ்னு ஒரு நபரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் இப்போ ஒரு பையனையும் அப்பாவையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. பையன் கிட்ட ஆடிஷன் மாதிரிலாம் வீடியோ எடுத்துடுறாரு. நீ சூப்பரா பர்ஃபார்ம் பண்ற அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. அந்த இடத்துல எப்படிலாம் பேசணுன்றதை இந்த பையனுக்கு சொல்லி தராரு. ரொம்ப சென்டிமெண்டா பேசணும், அப்பதான் ஷோ ஹிட் ஆகும், நீயும் நல்லா ஃபேமஸ் ஆக முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது வேற யார்கிட்ட இருந்தோ போன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் சான்ஸ் வாங்கி தரேன்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட காசை வாங்கியிருப்பாரு. ஆனா சான்ஸை கரெக்டா வாங்கி தந்திருக்க மாட்டாரு. அது ரிலேட்டடா ஒருத்தர் கோவப்பட்டு பேசுறாரு. ஆனா இதை வெளியே இருக்கவங்க கிட்ட காட்டி கூடாதுல்ல, அதனால இவர் சாதாரணமா பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கிருத்தியோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. கிருத்தி இருக்காங்கல்ல, நீரஜ கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. பாஸ் இருக்கார்ல, இவங்க 2 பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்றாரு. இதை தாண்டி ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிருத்தியோட வேலை சூப்பரா இருக்கும், அதனால கிருத்திக்கு ப்ரொமோஷன் தந்திருக்காரு. உன் ஒய்ஃப் உன்னை விட போஸ்டிங்ல ஏறிட்டாப்பா அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாரு. இதை கேட்கிற நீரஜோட முகமே மாறிடுது. இது நம்மளை விட மேல் போஸ்டிங்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. குப்தான் ஒருத்தர் மல்லிகை கடை வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிருத்தி கூட சண்டை போட்டிருக்காருன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதனால குப்தாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எதுக்காக சண்டை போட்டீங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவருமே அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார், ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க, இன்வெஸ்ட் பண்ண மொத்த காசும் போயிருச்சு, அந்த கோவத்தை தான் வெளிப்படுத்தின, மற்றபடி பெருசா எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கிருத்தியை இவர் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி கொஞ்சம் சந்தேகப்பட்டு கேள்விலாம் கேட்கறாங்க. சார், கிருத்தியை நான் எதுவுமே பண்ணல சார், நம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவரை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. கள்ள சாவியை யாரோ ரெடி பண்ணி தானே உள்ள போயிருக்காங்க. கள்ள சாவியை ரெடி பண்றவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் விசாரிங்க, எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. கிருத்தியோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க. 40 லட்சம் ரூபாய்க்கு மேல சேவிங்ஸ் வச்சிருக்காங்க. இவ்வளவு காசு வச்சிருக்கவங்க எதுக்காக திருட நினைக்கணும்? அவங்க திருட நினைக்கல போல, திருடனை பிடிக்க நினைச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கிருத்தியை பத்தி வேற ஒரு தகவல் தெரிய வருது. கிருத்திக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவுல அடிக்கடி சண்டை போயிட்டு இருந்தது பாத்தீங்களா, அந்த சண்டைக்கான காரணம் ஓரளவுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆக்சுவலா 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, ஈகோ பிரச்சனை வந்திருக்கு. இதை தாண்டி 2 பேருக்குமே குழந்தை இல்லாம இருக்கு. குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நீதான்ற மாதிரி மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டை போட்டிருப்பாங்க. அப்படி சண்டை போட்டதை ஏரியா மக்கள் பார்த்திருப்பாங்க போல. அப்படிதான் போலீஸ்க்கு தகவல்லாம் கிடைச்சிருக்கு. சோ ஹஸ்பண்ட் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஜஸ்ராஜோட கதையை நமக்கு காட்டுறாங்க. ஜஸ்ராஜ் இப்படி பண்ணிட்டு இருக்கிறது பொண்ணு சோனாலிக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்ல, தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால பொண்ணையே இவர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. நீ இருந்தா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, அதனால நீ லாக்லயே இருன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சாப்பிடுற நேரம் வரும்போது மட்டும் கட்டெல்லாம் கலட்டுறாரு. இந்த சாப்பிடுன்ற மாதிரி ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே நீரஜுக்கும் கிருத்திக்கும் என்ன பிரச்சனைன்றதை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இப்ப நீரஜ் கிட்டே கேக்குறாங்க. நீரஜ் என்ன சொல்றாருன்னா, லைட்டா ஈகோ ப்ராப்ளம் எங்களுக்குள்ள ஏற்பட்டது சார். அதே மாதிரி கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தையே பிறக்கல. அதுக்கு காரணம் அவதான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் கோவப்பட்டு திட்டிருக்கேன். அவ அதுக்கே கோவப்பட்டு என்னை விட்டு பிரிஞ்சுட்டா சார். என்னால ஏத்துக்க முடியாம தான் நடுவுல வீட்டுக்கு போவேன்னு சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிருத்தி காயத்தோட வீட்டுக்கு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த காயத்தை இவர் கூட ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீ தான் அந்த காயத்தை ஏற்படுத்தினியான்னு கேக்குறாங்க. நான் கிருத்தியை அடிச்சதே இல்ல சார், நாளா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு.
அப்ப கிருத்தியை யார் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்ற மாதிரி கேக்குறாங்க. கிருத்திக்கும் ஹவுஸ் ஓனர் பொண்ணுக்கும் தொழில் ரீதியா ஒரு பிரச்சனை போச்சு சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களுமே அந்த பொண்ணு கிட்ட விசாரணை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு பேரு மனிஷா அப்படின்றது. இப்ப மனிஷா கிட்ட என்ன பிரச்சனை போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கிருத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலை பார்ப்பாங்க. மனிஷா வேற ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலை பார்ப்பாங்க. ரெண்டு கம்பெனியும் சேர்ற மாதிரி பிளான் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். இது ரிலேட்டடா சில ஆர்குமெண்ட்லாம் வரும். மத்தபடி எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரிலாம் மனிஷா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டரால நம்ப முடியல. நம்ம சைடுல விசாரிக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப கிருத்தியோட பாஸ்ட் நமக்கு காட்டுறாங்க. கிருத்திக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு கிருத்தி தான் காரணம். இதனால டாக்டர் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் கண்டிப்பா இதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டமா, உன் யூட்ரஸ்ல ப்ராப்ளம் வந்திருக்கு, இதுக்கப்புறம் கண்டிப்பா உனக்கு குழந்தையே பிறக்காதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க, ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நான் எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணிட்டேமா, இதுக்கப்புறம் உனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப மனிஷாவோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இது நடந்திருக்கும். கிருத்தியோட பாஸை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. என் பாஸ் தான் உங்ககிட்ட பேச சொல்லி அனுப்புனாங்க. உங்க கம்பெனியை எங்க கம்பெனியை சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பாஸ் இருக்காருல்ல, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைன்ற மாதிரி கிளம்புறாரு. விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா நாங்க விட்டுருவோமா, கண்டிப்பா எங்க வழிக்கு உங்களை கொண்டு வருவோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி திரும்பி நமக்கு இந்த கிருத்தியோட பாஸ்ட காட்டுறாங்க. கிருத்தி இவங்களோட பேரண்ட்ஸை விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல, ஒரு அங்குளும் ஆன்ட்டியும் தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. கிருத்தியை படிக்கலாம் வச்சிருப்பாங்க. அவங்கள நடுவுல கிருத்தி பாக்குறதுக்காக வருவாங்க போல. அந்த மாதிரிதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆன்ட்டி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. கிருத்தி எதுவுமே சொல்லாம நிக்கிறாங்க. மனிஷா என்னதான் வேலை பண்றாங்க அப்படின்றத இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலா கிருத்தியோட பாஸ் இருக்காருல்ல, அவர் கம்பெனியை வேற ஒரு கம்பெனி கூட சேர்க்க விரும்ப மாட்டாரு. ஏன்னா இவர் கம்பெனி தான் பெருசுன்ற மாதிரி நினைக்கிறது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு வருஷத்துல பாஸோட மனசு மாறிடுது. சரி கம்பெனியை சேர்த்துடலான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இல்ல பாஸ், அவங்க கூட நம்ம சேர வேணாம், வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிருத்தி சொல்லியிருப்பாங்க. இது ரிலேட்டடா தான் மனிஷாக்கும் கிருத்திக்கும் ப்ராப்ளம்லாம் ஏற்பட்டிருக்கும். இதை பத்தி தான் அசிஸ்டன்ட்ங்க கண்டுபிடிச்சு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மனிஷாக்கு நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. மனிஷாவோட பாஸ் பேரு ஷீத்தல் அப்படின்றது. இப்ப ஷீத்தலும் வேலை என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அவரு நோ சொல்லிட்டாரு. ஆனா கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது பேசி ஓகே பண்ணிடுவேன், இல்லனா நானே இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அவரை ஓகே சொல்ல வச்சிருவேன்ற மாதிரிலாம் கான்பிடென்ட்டா பேசிட்டு இருக்காங்க. இப்ப மனிஷாவோட பிரசன்ட் நமக்கு காட்டுறாங்க. பிரசன்ட்ல பக்கத்துல இருக்க மல்லிகை கடைக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப நிறைய பொருள்லாம் இந்த இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப காசை தரதுக்காக எடுக்கிறாங்க. ஆனா இந்த குப்தா இருக்காருல, காசெல்லாம் வேணாம், இந்தாங்க பொருளை பிடிங்கன்ற மாதிரி தராரு. இன்ஸ்பெக்டர் இருக்காருல, கிருத்தியோட ரூம்ல ஏதாவது கிடைக்குமா பார்க்கலான்ற மாதிரி திரும்பி செக் பண்றதுக்காக வராரு. பார்த்தா அந்த ரூம்குள்ள மனிஷா இருக்காங்க. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால தான் இங்க இருக்கிறதுக்காக வந்திருக்கன்னு சொல்றாங்க. இங்கேயும் இருக்க கூடாதுன்னு தான் சொன்னோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. இப்ப இந்த இடத்த செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றாரு. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தேடும் போது இவங்களுக்கு ஒரு சின்ன பைய கிடைக்குது. சுருக்கு பை மாதிரி தான் கிடைக்குது. இதுக்குள்ள என்ன இருக்குன்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. சின்ன சின்ன எலும்பு பீசி உங்களுக்கு கிடைக்குது. இத பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இது எலும்பு பீஸ்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஜஸ்ராஜோட கதையை நமக்கு காட்டுறாங்க. இந்த சின்ன பையன் இருக்கான்ல, என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, என் அப்பா தான் கஷ்டப்பட்டு இந்த ரியாலிட்டி ஷோக்கு என்ன கூட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் பேசுறான். இப்படிதான் பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இது உண்மை இல்லைல்ல, என் அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு இந்த சின்ன பையன் சொல்றான். இந்த மாதிரி ஷோல கொஞ்சம் பொய் சொல்லணும்ப்பா, நீ அதுக்கு தயாரா இருன்ற மாதிரி ஜஸ்ராஜ் சொல்றாரு. இப்ப இவங்க கிட்ட சேர்த்து விடுறதுக்கு காசெல்லாம் வாங்குறாரு. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா சேர்த்து விட்டுறேன், இவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஹவுஸ் ஓனர் லேடி ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொன்னாங்கல்ல, ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க. இவங்க வீட்டுல எலும்பு கிடைச்சிருக்குல்ல, அதனால தான் இவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. சார் அது எங்க வீடு இல்ல, வாடகைக்கு கிருத்தி தான் இருந்தான்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் லேடி சொல்றாங்க. கிருத்தி இறந்து போனதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணாம இருந்திருந்தா பரவாயில்ல, நீங்களும் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, உங்கள யாராவது கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. எங்கெல்லாம் யாருமே வைக்கல, அது கிருத்தி தான் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க அந்த ஆங்கிள் விசாரிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஒரு பையன் இறந்து போயிடுறான். ரியாலிட்டி ஷோல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரி தான் அவன் இறந்து போயிருக்கான். இதனால இது பெரிய இஷ்யூவா மாறுது. இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி அந்த ரியாலிட்டி ஷோ ஜட்ஜி கிட்ட கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நடுவுல சில ஏஜென்ட்டுங்களா ஏமாத்தி நிறைய பேருக்கு நம்பிக்கையை விதைக்கிறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, நாங்க நேரடியா தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல பேட்டிலாம் தராரு. கிருத்தியோட பாசு உங்க கூட சேரவே மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவரோட கம்பெனில அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் மனிஷாவும் அவங்களோட அசிஸ்டன்ட்டும் தான். தொடர்ச்சியா பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாசத்துல மட்டும் எவ்வளவு லாஸ் பாருங்க, ஒழுங்கா நாங்க சொல்றதை செய்யுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே இறங்கி வராரு.
இதெல்லாம் கிருத்திக்கு தெரிஞ்சோன்னா கிருத்தி இருக்காங்கல்ல, வாங்க நினைக்கிற கம்பெனில இருக்க பெரிய ஆளை போய் மீட் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப அதனால தான் ஷீத்தலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஷீத்தலை பார்த்தோன்னே ஷீத்தல் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஷீத்தல் இவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டா இருப்பாங்க. நீ சின்ன வயசுலயும் ஏமாத்து வேலை தான் செஞ்ச, இப்பயும் அதே ஏமாத்து வேலையை தான் செய்யறேன்ற மாதிரி கோவமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஜஸ்ராஜ் நமக்கு காட்டுறாங்க. ஜஸ்ராஜ் வீட்டுல இருக்கும் போது ஆளுங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிறைய பேர்கிட்ட ஏமாத்தி காசு வாங்கியிருக்காருல, அதனால எல்லாருமே போட்டு இவரை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இவருமே விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி எல்லார் கால்லயும் விழுந்துட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, குப்தாவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அதாவது ஓனர் லேடியோட வீட்டுக்கு யாரோ கள்ளசாவி ரெடி பண்ணி நுழைஞ்சிருக்காங்கல்ல, இவரு கள்ளசாவி ரெடி பண்ணிருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. அதனாலதான் இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ நுழைஞ்சதா அந்த கிருத்தி பாத்திருக்கா, என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக உள்ள வந்திருக்கா, நீ கதையை முடிச்சிருக்க அப்படிதானன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அந்த மாதிரிலாம் இல்ல சார், நான் உண்மையை சொல்றேன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் கள்ளசாவி ரெடி பண்ணது உண்மைதான், ஆனா வேற ஒரு காரணத்துக்காக ரெடி பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா மனிஷா வீட்டுல இருக்காங்கல்ல, அந்த சமயம் இவர் நைட்டு நேரம் வீட்டுக்கெல்லாம் வருவாரு. மனிஷா கூட ஒன்னா இருப்பாரு. மனிஷா கூட அஃபேர்ல இருக்கிறதா சொல்றாரு. மனிஷா கிட்ட இதை பத்தி விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாதுன்ற மாதிரி மனிஷா சொல்றாங்க. ஆனா அது உண்மையா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் இவங்க கிட்ட காசையே வாங்கியிருக்க மாட்டாரு. இதனால தான் காசு வாங்காம இருந்திருக்காரு போல. பொய் சொல்லாதீங்க, என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு தியரியை சொல்றாரு. அதாவது மனிஷாவும் அந்த குப்தாவும் ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்டு எதர்ச்சியா இந்த இடத்துக்கு கிருத்தி வந்திருக்காங்க. ஐயோ இவ பாத்துட்டா, இவ உயிரோட இருக்க கூடாதுன்றதுக்காக கதையை முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுல்ல, அதனால திருட வந்து அவ இறந்து போயிட்ட மாதிரி செட் பண்ணிடலான்ற மாதிரி செட் பண்ணிருக்கிறதா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆனா இவங்க இல்லன்னு மறுக்கிறாங்க. நீ போக போக ஒத்துப்பன்னு சொல்றாரு. இப்ப ஆளுங்களும் அடிக்கிறதுக்காக இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்பதான் அசிஸ்டன்ட் ஒருத்தர் தகவலை சொல்றதுக்காக வராரு. சார் கிருத்தியோட தம்பின்னு ஒருத்தன் வந்திருக்கான்ற மாதிரி சொல்றாரு. எது கிருத்தியோட தம்பியா? கிருத்திக்கு ஃபேமிலி இல்லன்ற மாதிரி தானே சொன்னாங்க, அப்ப தம்பி எங்க இருந்து வந்தான்ற மாதிரி யோசிக்கிறாரு. கிருத்தி ஒரு போட்டோவை பார்ப்பாங்கல்ல, அதே போட்டோவை தான் இந்த ரவி காட்டுறாரு. சார் நான் தான் கிருத்தியோட தம்பி, கிருத்தி எதுக்காக வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரியல, நான் பல வருஷமா தேடிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இதே மாதிரி ஒரு போட்டோவை கிருத்தியோட புக்லயே இவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா இவர் தான் தம்பின்றதை இவங்களால நம்ப முடியல. இத்தனை வருஷம் கண்டுபிடிக்காத நீ இப்ப மட்டும் எப்படி கண்டுபிடிச்சன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த ரவி இருக்கார்ல, இவங்க இறந்து போனதை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்ததுல அந்த நியூஸ் பேப்பரை காட்டுறாரு. சார் ஃபேஸ் இன்னும் பெருசா மாறல, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சன்ற மாதிரி சொல்றாரு. என் அக்காவை யாரு கொலை பண்ணிருந்தாலும் சரி விடாதீங்க சார், குற்றவாளியை கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் இந்த தம்பி சொல்றாரு. கவலைப்படாத, கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தரோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இந்த பையனை அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப பிரசன்ட்ல கிருத்தியோட பாஸை இந்த ஷீத்தலும் அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த கிருத்தி கூட உயிரோட இல்ல, அதனால நாங்க சொல்றத ஒழுங்கா செய்யுன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இவருமே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கிருத்திய வளர்த்தவங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. கண்டுபிடிச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. கிருத்தி கடைசியா எப்ப பார்க்க வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் விசாரிச்சுட்டு இருக்காரு. முதல்ல கிருத்தி எங்களுக்கு எப்படி கிடைச்சான்றத சொல்றேன்ற மாதிரி இந்த லேடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிருத்திக்கு ஒரு 17 வயசு இருக்கும். ரோட்ல விழுந்த மாதிரி கிடப்பாங்க. இந்த லேடியும் பார்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு எழுப்பியிருப்பாங்க. அப்பதான் இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க கூட வச்சு பாத்துக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. குழந்தை பிறந்திருக்கும், ஆனா குழந்தை ஹெல்த்தியா இல்லாம இறந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் இவங்க தான் மேற்கொண்டு படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி படிக்க வச்சிருப்பாங்க. அவளுக்கு நல்ல வேலை கிடைச்சுதான் இங்க இருந்து கிளம்பி போனான்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க கேட்ட மாதிரி கடைசியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவ என்ன பாக்குறதுக்காக வந்தான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா வந்தவங்க ரொம்ப சோகமா முகத்தை வச்சிருக்காங்க. 17 வயசுல அவளோட வாழ்க்கையில நிறைய சோகம் இருந்தது. அதே மாதிரிதான் என்ன கடைசியா பார்க்க வரும்போது அவளோட முகத்துல நிறைய சோகம் இருந்தது. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஆனா எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணு மைனரா இருக்கும் போதே பிரெக்னென்ட் ஆயிருக்கா, அதுக்கு யாரு காரணம்ன்றதை கண்டுபிடிக்கணும். அதே சமயம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சோகத்துல இருந்திருக்கா, அந்த சோகத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. கிருத்தியோட வீட்டுல எலும்புலாம் கிடைச்சது பாத்தீங்களா, இறந்து போன குழந்தையோட எலும்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஜஸ்ராஜோட கதையை நமக்கு காட்டுறாங்க. ஜஸ்ராஜ் இங்க இருந்து போயிடலான்னு பொண்ணை கூப்பிடுறாரு. ஆனா பொண்ணு போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு ரகுன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததா சொன்னா பாத்தீங்களா, இந்த அப்பா அந்த பாய் ஃப்ரெண்டா நிறைய யூஸ் பண்ணிருப்பாரு. காசு கொடுத்த பேரண்ட்ஸ் எப்ப சான்ஸ் வாங்கி தர போறேன்ற மாதிரி தொல்லை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாய் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணி சம்பந்தப்பட்ட பையனோட கதையை முடிச்சிருவாரு. அந்த மாதிரி இவர் சில கொலைலாம் பண்ணிருப்பாரு. அதுக்கு ஹெல்ப் பண்ணது இவங்களோட பாய் ஃப்ரெண்டு தானே, அதனால ரகு தான் இப்ப ஜெயில இருக்காரு. அதை நினைச்சுதான் பொண்ணு ஃபீலிங்கா பேசுறாங்க. கிருத்தி நேரடியா பேசுறதுக்காக ஷீத்தல் கம்பெனிக்கு போனது இவங்களுக்கு தெரிய வருது. ஷீத்தலும் கிருத்தியும் சேர்ந்து படிச்சவங்களும் இவங்களுக்கு தெரிய வருது. ஷீத்தலும் கிருத்தியும் மட்டும் இல்ல, ஷீத்தலோட ஹஸ்பண்டா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் பேரு சுந்தர் அப்படின்றது, அவரும் சேர்ந்து படிச்சவரா இருப்பாரு. அவங்க 3 பேர் சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா சுந்தர் மட்டும் இந்த கிருத்தி மேல கோவப்படுறாரு. கிருத்தி மிஸ் கிட்ட மாட்டி விட்டுருப்பாங்க. நான் வேணும்ட்டே மாட்டி விடல, மிஸ் தான் கேட்டாங்க, அதனால தான் சொன்னன்ற மாதிரி கிருத்தி சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, கோவப்பட்டு இவங்க கிட்ட ஒன்னா இருந்துடுறாரு.
இதனால தான் கிருத்தி பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க, ஃபேமிலி விட்டு போயிடலான்ற மாதிரி போயிருப்பாங்க. ஆக்சுவலா ஷீதல் கிட்ட கோவமா பேசுறதுக்காக வந்தாங்கல்ல, ஷீதல் ஏற்கனவே நடந்த இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு அந்த சுந்தர் இருக்கார்ல, ரொம்ப மூர்க்கமா நடந்திருப்பாரு. இவங்க யூட்ரஸ் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும், அது மீறியே இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை ரொம்ப நாள் இல்லாம இறந்து போயிருக்கும். இதுக்கப்புறம் குழந்தையே பிறக்காதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இவங்க ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சுந்தர் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பார்வை பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஆக்சுவலா கிருத்தி காயத்தோட திரும்பி வந்தாங்கல்ல, இவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் காயத்தோட திரும்பி வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அது சார்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் அடிக்கவே இல்லைன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல இன்ஸ்பெக்டர் ஒரு வேலை பண்ணிருப்பாரு. இவங்களுக்கு ஒரு எலும்பு கிடைச்சது பாத்தீங்களா, அந்த எலும்பு இந்த சுந்தர் கூட மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதே ரிசல்ட் வந்துருது. அதே மாதிரி கிருத்தி கிட்ட டாக்டர் சொன்ன மீதியை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. சின்ன வயசுலயே உங்க யூட்ரஸ் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு, சாரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சுந்தர் நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, ஒழுங்கா ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் நான் சின்ன வயசுல அப்படி பண்ணது உண்மைதான் சார், ஆனா இப்ப அவ இறந்ததுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. இங்க இருந்து கிளம்பும் போது அவங்க காயத்தோட கிளம்பியிருக்காங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவங்களுமே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிருத்தி இருக்காங்கல்ல, அவங்க பாஸே கம்பெனியை வச்சுக்கிற மாதிரி நிறைய பாயிண்ட் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. இதை வச்சு என்னோட பாஸ் கிட்ட தான் கம்பெனி இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, கிருத்தியை லாக் பண்ணி பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல தலையிட்ட உன் கதையை முடிச்சிருவோன்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பாங்க. அப்படி மிரட்டினவங்க வீட்டுக்கு போன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வந்த கிருத்தி போட்டோவை பார்த்து மட்டும் பேசுன மாதிரி காமிச்சாங்கல்ல, உண்மையில அந்த பையன் பார்த்தோம் பேசியிருப்பாங்க. அதாவது பையன் கிட்ட பேசுற மாதிரி பேசியிருப்பாங்க. நான் உன்னை தினம் தினம் மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசியிருப்பாங்க. சுந்தரால இவங்க பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க, அதனால தான் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. அந்த அங்கிள் ஆன்டி மூலியமா இவங்க குழந்தைலாம் பெற்றிருப்பாங்க. அந்த குழந்தை சீக்கிரமா இறந்து போயிருக்கும். ஷீத்தலும் சுந்தரம் நாங்க சத்தியமா பண்ணவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க பண்ணலன்னா யார் தான் பண்ணிருப்பான்ற மாதிரி இவர் தலையை பிச்சுக்கிறாரு. திரும்பி அந்த வீட்டை தான் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாரு. திரும்பி அந்த வீட்டெல்லாம் செக் பண்றதுக்காக வராரு. அப்பதான் கபோர்ட்லாம் புதுசா மாத்தி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி ஒயரிங் வேலை எல்லாம் புதுசா பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்ப ஹவுஸ் ஓனர் லேடிக்கு கால் பண்ணி ஒயரிங் வேலை, கபோர்டு வேலை எல்லாம் யாரை வச்சு பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா அவங்க கூட வேலை பண்றதுக்காக வரும்போது வீட்டை நோட்டமிட்டு இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. இந்த ஹவுஸ் ஓனர் லேடி ஒயரிங் வேலையை யார்கிட்ட கொடுத்தேன்னு சொல்றாங்க. கபோர்டு வேலை பார்த்தவன் இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஒயரிங் வேலை பண்ணவன லாக் பண்ணி விசாரிக்கிறாங்க. நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்னு கேக்குறாங்க. சார் சத்தியமா நாளா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி சொல்றான். இவங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட மட்டும் சொல்லாம தனிப்பட்ட முறையில விசாரணை பண்ணிருப்பாங்க. அந்த விசாரணையில ஒரு விஷயம் தெரிய வருது. ஹவுஸ் ஓனர் லேடி கபோர்டு ஒர்க்லாம் பண்ணவன் இறந்து போயிட்டதா சொல்லியிருப்பாங்க. உண்மையில அவன் ஆக்சிடென்ட்ல இறந்தெல்லாம் போயிருக்க மாட்டான், அவன் நல்லபடியா தான் இருக்கான். திட்டமிட்டு அவனை பத்தி மறைச்சிருக்காங்கன்னா ஏதோ தப்பு இருக்கு, அவனை தூக்குங்கன்னு சொல்றாரு. இப்ப ஆளுங்க தூக்கிடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா ரகு தான். ஜஸ்ராஜோட கதையில ரகுன்னு ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அந்த ரகு தான் இவருன்னு தெரிய வருது. ஏற்கனவே ரகு மேல சில கேஸ் இருக்கும். ஜஸ்ராஜுக்காக ஹெல்ப் பண்ணி கேஸ் வாங்கினார்ல, அந்த கேஸ்லாம் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, ஒழுங்கு மரியாதையை ஒத்துக்கோ, யார் சொல்லி இந்த விஷயத்த பண்ண, எதுக்காக பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அடிக்காதீங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இந்த ரகு சொல்றான். காசு கிடைக்கும்னு ஆசைப்பட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிட்டேன், நானா இந்த விஷயத்த பண்ணல, அவங்க சொல்லி தான் பண்ணன்ற மாதிரி சொல்றான். யார் சொல்லி பண்ணான்றதை இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த ஹவுஸ் ஓனர் லேடி சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான். இப்ப ஹவுஸ் ஓனர் லேடியை லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காக இந்த விஷயத்த பண்ணீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இந்த லேடியும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கிருத்தி இருக்காங்கல்ல, எனக்கு குழந்தை பாக்கியமே போயிருச்சு, அதனால தான் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீலிங்கா பேசியிருப்பாங்க. இந்த லேடியோட பையன் கைனகாலஜிஸ்டா இருப்பாரு. பையனை நமக்கு கதையில கொண்டே வரல, இப்பதான் கொண்டு வராங்க. நீ என் பையனை போய் பாருமா, என் பையன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரிலாம் இந்த பாட்டி சொல்லியிருப்பாங்க. இதனால இந்த கிருத்தியுமே அந்த பையனை போய் பார்த்திருப்பாங்க. அந்த பையன் மயக்கமாக்கி கிருத்தி கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பான். இது கிருத்திக்கு தெரிஞ்சு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலா பிரைவேட் பார்ட்டை தானே செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் எல்லை மீறி நடந்திருப்பாரு. அவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதை நினைச்சுதான் மன வேதனையில இருந்திருப்பாங்க. இந்த லேடி இருக்காங்கல்ல, இதெல்லாம் வெளியே சொல்லாதமா, என் பையன் லைஃபே போயிடும்ன்ற மாதிரி கெஞ்சி கேட்டிருப்பாங்க. பையன் ஒரு பக்கம் கெஞ்சி கேட்டிருப்பாரு. அப்ப கூட அவங்க இருக்காங்கல்ல, கம்ப்ளைண்ட் பண்ற மூட்ல தான் இருந்திருப்பாங்க. இந்த சமயத்துல தான் இவங்களுக்கு ரகுவை பத்தி தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலா ரகு அவரோட கேர்ள் ஃபிரெண்டான சோனாலி கூட சேரணும், அதுக்கு நிறைய காசு தேவைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க இருக்காங்கல்ல, எனக்காக ஒரு விஷயம் பண்ணு, உனக்கு வேண்டிய காசை தரன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருமே பண்றன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த ஹவுஸ் ஓனர் லேடி கிட்ட 2 சாவி இருக்கும். இப்ப ஒரு சாவியை எடுத்துட்டு இந்த பொண்ணை பாக்குறதுக்காக வராங்க. என் வீட்டுல பூனை வந்துருச்சுமா, என்ன பண்றதுன்னு தெரியாம சட்டுன்னு கதவை சாத்திட்டு வெளியே வந்துட்டேன், எனக்கு பூனைனா பயம்னு உனக்கு தெரியும்ல, நீ உள்ள போய் விரட்டி விடுறியான்ற மாதிரி கேக்குறாங்க.
கிருத்தியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. கிருத்தி விரட்டி விடுறதுக்காக தான் உள்ள போயிருப்பாங்க. உள்ள ஏற்கனவே அந்த ரகு ரெடியா இருப்பான். கத்தியை வச்சு அவங்களோட கதையை முடிச்சிருவான். அதுக்கப்புறம் ரகுக்கு தான் இவங்க நகை பணத்தெல்லாம் எடுத்து தந்திருப்பாங்க. இந்த ஹவுஸ் ஓனர் பையனை கேஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் திட்டம் போட்டு அந்த கிருத்தியோட கதையை முடிச்சிருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பையனையும் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை அனுப்பி விடுறாரு. இதோடய இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில எங்கேயாவது குழப்பம் வந்ததுன்னா, எந்த இடத்துல குழப்பம் வந்ததோ அந்த இடத்த ஒரு வாட்டி ரிவர்ஸ் போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கதை புரியும். இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.